ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ப்ளூ மிக்ஸ்டு ஒயிட் பீடு தான் பண்ண போகிறோம். இது 22 பீடு எடுத்திருக்கேன். இந்த சைஸ் வந்து லார்ஜ் சைஸு, அதாவது இந்த கை அளவு நீங்கள் எடுத்துகிட்டு கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட பேங்கிள் சைஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அந்த எலாஸ்டிக் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. இந்த எலாஸ்டிக் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. அதுவும் ஒரு லைன் இல்லாமல் 2 லைனாக போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இதனோட லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத பார்த்து கட் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீடில் யூஸ் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். ஒரு நிமிஷம், நீடில் வாங்கியிருக்கேன். நான் நீடில் வாங்கினேன், ஆனால் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது. எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. சரி, போட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் போடல, என்ன டைம் ஆகிடுச்சி. அதனால் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படி இந்த ஹோல்ஸ் இருக்குது, உள்ளே ஒரு குட்டி ஹோல்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்குன்றது தான் ஒப்பீனியன். இது ரொம்ப மெலிசாக இருக்குது. இது ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. உடம்பு சரியில்லை. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்றதுனால வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். இது கோக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது 8 நீடில் வந்தது. எல்லாம் ஓகே தான். எனக்கு இந்த இடம் தான் கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால், வளையாமல் ஸ்ட்ராங்காக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. கோக்க ஈஸியாக தான் இருக்குது, பரவாயில்ல. சரி இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் 8 நீடில் வந்தது. இதனோட ப்ரைஸ் வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ டக்குன்னு பார்க்க முடியாது, வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். வாய்ஸ் கவர் கொடுக்க முடியாதனால நான் வந்து வீடியோவை அப்படியே ஆன்லே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பேச ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போட்டுடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக 22 பீடு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு 7 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ பண்ணுறீங்கன்னா ஒரு 16 பீடு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு 12-14 வயசு வரைக்கும் வந்து ஒரு 18 பீடுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா 22. நீங்கள் அந்த கவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு நல்லது. நம்ம வந்து எலாஸ்டிக்கில் லோ குவாலிட்டியாக வாங்கி போட்டு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க போடும்போதே வந்து பிச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமாக இருக்கும்ல. இப்போ நான் தேவையானதே எடுத்துட்டேன். ரொம்ப ஈஸி தான். இப்போது இதை கட் பண்ணி இப்போது இதை நாட் போட்டுக்க வேண்டியதான். நல்லா டைட் பண்ணிவிட்டு நல்லா அங்கே பாருங்க கீழே இறக்கி விட்ட மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை நாட் போடணும். கொஞ்சம் லூஸ் பண்ணிலாம் போடக்கூடாது. நீங்கள் எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்க வேர் பண்ணும்போது லைஃப் வரும். ஒரு முடிச்சு போட்டுட்டேன். இப்போது இதுக்குள்ளே வந்து ரொட்டேட்டடாக ஒரு 4 முடிச்சு போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இன்னொரு தடவை போட்டுக்கணுன்னாலும் போட்டுட்டு இன்னும் ஒரு 2 முடிச்சு நான் போட்டுக்கிறேன். போட்டாச்சு, அவ்வளோதான். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கொஞ்சம் தான் லூஸ் வரணும். அவங்க 2 தடவை போட்டதுக்கு பிறகு தான் லூஸ் விடணும். போடும்போது லூஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எங்கே வச்சேன் அந்த கம்மு? நம்ம ப்ராப்பர்ட்டியை தேடுறதே வேலையை வச்சு பசங்களுக்கு பயந்துட்டு அங்கிட்டையும் இங்கிட்டையும் எடுத்து மறைச்சி வைப்பேன். ஏன்னா இந்த கம்மெல்லாம் எடுத்து எதுவும் பண்ணிடக்கூடாது இல்லை. அதனால் இது நீட்டாக தான் இருக்கும். B7000 காற்று போயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக அதை ஃபுல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் காற்று போகாது. டக்குன்னு நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பயுமே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, அதில் கொஞ்சம் கம்மெல்லாம் இது பண்ண தான் செய்யும். ஆனாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு ட்ராப் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் மீதி பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். பாருங்க, உள்ளே போயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணணுன்றவங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வாங்கி வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். 22 பீடு போட்டிருக்கேன். ஆனால் பார்க்குறதுக்கு குட்டியாக தெரியுது. ஆனால் வந்து கையில் போடும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது லூஸ் விழும். நான் 2 லைன் கொடுத்துக்கறனால இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும். ஃபைனல் அவுட்லுக்கு இது கூட நீங்கள் என்னென்ன வந்து சாம்ஸ் ஆட் பண்ணிக்கலான்னா, இது நார்மல் தான். இது 50 ருபீஸ் வரும். இந்த சாம் ஆட் பண்ணி பண்ணோன்னா கூட இந்த சாமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒயிட்டு. அப்புறம்
ஹார்ட்டு 2 கலர் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. இது வந்து கிளாக்கு 2 சைடும் இருக்கும், இதையும் நம்ம போட்டுக்கலாம். இது கூட ஹார்ட்டு, இதில் ஒயிட்டு, இதுவும் போட்டுக்கலாம். இதெல்லாம் இதனோட ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு எந்த சாம் வேணுமோ அந்த சாமை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் லைட்டாக கோல்டு இருக்கும், நான் இங்கே குட்டியோண்டு ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கும். இது எல்லாமே 50 ருபீஸ் வரும். அதே மாதிரியே அழகாக இருக்க பாருங்கள், அது ஒன்று. ஓகேவா? இதில் ஒயிட் கலரும் இருக்குது. நமக்கு எது இஷ்டமோ அதுதான். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது வந்து ½ மூணு, இதுவும் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு டார்க் ப்ளூ இது. இதில் லைட் ப்ளூவும் இருக்குது, லைட் ப்ளூவும் வேர் பண்ணிக்கலாம். சைடு ப்ரேஸ்லெட்டுக்கே நமக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வருது. இதில் ஒயிட் கலரு டால்ஃபின் இது வருது. எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லுவேன். ஒரு 4-5 பேர் சேர்ந்து நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கும் வந்து கொரியர் சார்ஜ் வந்து கட்டுப்படி ஆகும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுவேன். இதுதான், இவ்வளோ சாம்ஸும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.